Hi friends, நான் சுரேஷ் பேசுறேன். சென்னை கார்சன்ஸ் அப்படின்ற ஸ்டோர்ல இருந்து. உங்களுக்கு ஆலந்தூர், வேளச்சேரி, தாம்பரம் மற்றும் பிரான்ச் வச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது Toyota Hi-Cross அப்படின்ற ஒரு காரோட ஃபுல் கம்ப்ளீட் மாடிஃபிகேஷன் பத்தி தான். அங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து டாப் எண்ட் கார் கூட VX அப்படின்ற ஒரு வெர்ஷன் கூட இது வந்து ஹைபிரிட் Toyota Hi-Cross. இந்த கார் வந்து டார்க் ப்ளூ கலர் எடுத்திருக்காங்க. இந்த காருக்கு வந்து பெயிண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்ற பிராண்ட் வந்து டர்ட்டில் வேக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஸ்மார்ட் ஷீல்ட் அப்படின்ற ஒரு PPF யூஸ் பண்ணிருக்கோம். இந்த PPF வந்து என்டையர் காருக்குமே நாங்க யூட்டிலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி PPF கூட. இது வந்து பட்ஜெட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கிறது இல்லை. அண்ட் இதுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு அஃபிஷியல் வாரண்டி உண்டு. அண்ட் இந்த PPF வந்து TPU மெட்டீரியல் டிசைன் பண்ணிருக்காங்க. இது வந்து 200 மைக்ரான்ஸ் திக்னஸ் கூட இருக்கு. PPFல வந்து செராமிக்கோட கெமிக்கலை வந்து நாங்களே காம்ப்ளிமெண்டராக ஆட் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் பிராண்டமே வந்து டர்ட்டில் வேக்ஸ் அப்படின்ற கம்பெனியோடவே. டர்ட்டில் வேக்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து மேட் இன் USA கம்பெனி. இந்த கம்பெனி வந்து மேட் இன் USA, நாட் ஃப்ரம் சைனா, அதர் கண்ட்ரீஸ் வந்து வரதில்லை. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு செல்ஃபில் பண்ணிக்கிறதுக்குமே இந்த PPF ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். செல்ஃபீலிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் ஃபுல்லாக அங்கே PPF ஒட்டி இருக்கிறோம். இப்போ இதில் வந்து ஒரு டஸ்ட் அதிகமாக ஆகுது, சேரு சகதி இல்லை நீங்கள் முள்ளு செடிகள் அதிகமாக இருக்கிறது நீங்கள் ட்ராவல் பண்ணால் கூட பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்வெல் மார்க்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்வெல் மார்க்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிறது அப்புறமா இந்த டஸ்ட் இங்கே இருக்குன்னா யூஸ்வலாக என்ன பண்ணும், துணியை ஒரு வைப் பண்ணுவோம். ஸோ அந்த டஸ்ட்டே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த PPF வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாக கூட அமைய ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த PPF வந்து செல்ஃப் ஃபீலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உடம்புல வர ரேஷஸ் மாதிரியான ஐட்டம் எல்லாமே உடம்புல ஜஸ்ட் கோடு போட்டால் இந்த ரேஷஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது எல்லாமே வந்து இந்த PPF அதுவே ஹீல் பண்ணிக்கும். ஏன்னா 200 மைக்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஜெல் டைப்பான ஒரு கெமிக்கல் மெட்டீரியல் தான் இந்த PPF யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து TPU அப்படின்ற மெட்டீரியல்னால அதுவே ஹீல் பண்ணிக்கும். எப்போ நம்ம வந்து 38 to 40 டிகிரிஸ் மேலே செல்சியஸ்க்கு மேலே வெயில் பாஸ் ஆகுது, அப்போ அந்த டெம்பரேச்சர்ல அதுவே அதை ஹீட் பண்ணி அதை லெவல் பண்ணிக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து PPFல எந்த விதமான மைனூட் ஸ்கிராச்சஸ் எல்லாமே விசிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அண்ட் இந்த PPFல இருந்து உங்களுக்கு ஆன்டி எல்லோ அப்படின்ற ஒரு மெட்டீரியலுமே ஃபார்மேட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆன்டி எல்லோ அப்படின்னா என்னன்னா, நம்ம சென்னை மாதிரியான ஒரு ஹாட் சிட்டிஸ்ல வந்து எப்பயுமே டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹை லெவல்லயே இருக்கும். ஸோ கண்டினியூஸா நீங்க வெயில வண்டி பார்க் பண்ணிட்டு இருக்கப்பயோ இல்லை கண்டினியூ வண்டி அவுட் சைட்ல நிக்கிறப்பயோ அந்த டெம்பரேச்சர் மூலமா யூஸ்வலி நீங்க பார்த்துருக்கலாம், சில பாக்ஸஸ் எல்லாம் வெயில் வச்சீங்கன்னா UV ரேஸ் கட் ஆஃப் ஆகாதனால கலர்ஸ் ஃபேட் அவுட் ஆகும். அந்த மாதிரி வந்து காருமே யூஸ்வலா ஆகும். அதையுமே இந்த PPF வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த PPF வந்து எல்லோவிஷா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஈவன் ஒயிட் கலர் கார் கூட யூஸ் பண்ண முடியும். முழுக்க டிரான்ஸ்பரண்ட் விசிபிள் தான். இந்த பாடி ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்கிறோம். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டெம்பர் கிளாஸ் மாதிரி காருக்கு யூஸ் பண்ற ஒரு PPF தான். 3 வருஷம் வாரண்டி இருக்கு. வித்வுட் பிசிக்கல் டேமேஜஸ் எல்லாமே இந்த PPFல இருந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அண்ட் இந்த PPF வந்து வாரண்டி அப்படின்றது வந்து முழுக்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வாரண்டி தான். ஸோ இது வந்து அஃபிஷியலி GSTல இருந்து எல்லாமே இன்க்ளூடட் தான் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பில் நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க அஃபிஷியல் இந்த வாரண்டி கிளைம் பண்ண முடியும் ஃப்ரம் த கம்பெனி சைடு. அண்ட் எங்க பக்கமும் ஃபுல் சப்போர்ட் இருக்காங்களே கிளைம் பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த PPF ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாவே இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஒரு பார்ட் மட்டும் அடிபட்டிருக்குன்னா நம்ம இந்த PPF மட்டும் ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஃபியூச்சர்ல. ஸோ என்னைக்குமே உங்க கார் இதே ஒரு லுக் இதே ஒரு ஃபினிஷ் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த PPF ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமாவே இருக்கும். அண்ட் நீங்க டிரைவிங் பண்றப்ப ஒரு ஹடல்ஸ் வந்து இந்த PPF கிளியர் பண்ணி கொடுக்கும். ஃபீல் ஃப்ரீ டிரைவிங் எனி கண்டிஷன் எனி வெதர் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு இந்த PPF பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமாக அமையும். PPF தாண்டி இந்த கார்ல வந்து நாங்க லூமார் அப்படின்ற பிராண்டோட Air 80 அப்படின்ற சன்ஃபிலிம் வந்து இந்த கார்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இது வந்து முழுக்க டிரான்ஸ்பரன்சி ஷேட் தான். இந்த ஃபிலிம் வந்து எனிவேர் இந்த ஸ்டேட் நீங்க டிரைவ் பண்ண முடியும். இதோட ஹீட் ரிடக்ஷனுமே ரொம்ப ஒரு ஹை லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இது வந்து மேட் இன் USA சன்ஃபிலிம். அண்ட் இது நீங்க வந்து டோர் அண்ட் விண்ட்ஷீல்ட் எல்லா கிளாஸ்க்குமே இந்த ஃபிலிம் நாங்க யூட்டிலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ஃபிலிம்ல நீங்க டிரைவ் பண்றப்ப உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு லைட்டிங்கோட கிரே ரேஞ்சஸ் கூட இந்த ஃபிலிம்ல உங்களுக்கு குறைச்சு கொடுக்கும். ஸோ யூஸ்வலி லைட் பார்க்கறப்ப வர அந்த ஒரு ஸ்கேட்டர் வியூ வந்து இந்த விண்ட்ஷீல்ட் ஃபிலிம் அவாய்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எப்பவுமே நம்ம டிரைவ் பண்றப்ப ஃப்ரண்ட் ஃபேசிங் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங்ல வர மேக்ஸிமம் ஹீட்டை வந்து இந்த ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் ஃபிலிம் குறைச்சு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் குறைக்கிறதுனால இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு அமைய ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த சன்ஃபிலிம் கூட நாங்கள் யூஸ் பண்றது OEM ஃபுட் ஸ்டெப் போட்டிருக்கோம். அந்த ஃபுட் ஸ்டெப் வந்து Toyota Hi-Cross லோகோட போய் நாங்கள் ஃபுட் ஸ்டெப் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுமே பிளாக் கலர்ல மைன்யூட் குரோம் ஃபைபர் மெட்டீரியல் போட்டிருக்கோம். Hi-Cross லோகோவோடவே கிராஸ்ல வந்து கன் மெட்டல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு கார்ல ஏறப்ப ஒரு கிரிப் கிடைக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்வலி ஃபுட் ஸ்டெப் ஏன் போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் ஸ்டெப் வந்து நம்ம கால் வச்சு ஏறுறதுக்குமே ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். வயசானவங்க யூஸ்வலா இருப்பாங்க. அப்ப நம்ம கார் ஓபன் பண்ணி உள்ள ஏறுறதுக்கு இந்த ஃபுட் ஸ்டெப் பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா அமையும். அதே மாதிரி இந்த ஃபுட் ஸ்டெப் கூடவே உங்களுக்கு இன்னொரு ப்ரொடெக்ஷன் என்ன, க்ளோஸா போகிறப்ப முதல்ல இம்பாக்ட் இங்க தான் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் உங்க பாடியவே டச் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபுட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாவும் இருக்கும். அண்ட் இந்த ஃபுட் ஸ்டெப்க்கான ரியல் நேம் வந்து சைட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பேசுறப்ப அப்படியே ஆட்டோமேட்டிக்கலா ஃபுட் ஸ்டெப்காக அந்த வேர்டு வந்து யூஸ் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஃபுட் ஸ்டெப் கூட நாங்க வந்து பேக்ல ரியர் பம்பர் போட்டிருக்கோம். இது
வந்து எம் டெக் அப்படின்ற ஒரு கம்பெனில இருந்து பிளாக் கலர் பம்பர்ல போட்டிருக்கோம் ஹை கிராஸ் அண்ட் லோகோவோடவே. இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு, பிளாஸ்டிக்ல, ஃபைபர்ல, நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த வண்டிக்கு உண்டு. இந்த ஒரு பிராண்ட் இந்த மாதிரியான எஸ்எஸ்ல பிளாக் கோட்டிங் பண்ற பம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரியலி சேஃப்டிக்குமே இந்த பம்பர் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே ஃபைபர் கார்டுனா ஒரு ஜஸ்ட் ஒரு இம்பாக்ட்ல இந்த பம்பர் உடைய ஆரம்பிச்சிடும். பட் இது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் என்னைக்குமே உங்களுக்கு அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அண்ட் இந்த கார்ல நாங்கள் அது கூடவே யூஸ் பண்றது ரூஃப் ரைல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அது வந்து ஹைக்கர் அப்படின்ற ஒரு பிராண்டோட ரூஃப் ரைல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து பிளாக் அண்ட் சில்வர்ல வர ஓஎம் டைப் ஆஃப் ரூஃப் ரைல்ஸ் தான். இந்த ரூஃப் ரைல் வந்து பிபிஎஃப் மேல தான் ஒட்டி கொடுத்துருக்கோம். இந்த ரூஃப் ரைல் பார்க்கறதுக்கு டாப் பண்ண ஒரு அதே லுக்குமே இந்த ரூஃப் ரைல் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். அண்ட் இந்த கார் இன்டீரியர்னு பாத்தீங்கன்னா நாங்க பியானோ ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஐக்ராஸ்ல வந்து நீங்க மேட் பேக்ல கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரேம் சில்வர்ல இருக்கும், இது எல்லாமே பிளாக்ல இருக்கும். இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே பிளாக்ல கொடுத்துருப்பாங்க, மேட் பிளாக்ல. அண்ட் இந்த ஏசி பேனல்ஸ் அண்ட் இந்த நிப்பிள்ஸ் அண்ட் எல்லா சுவிட்சஸுமே நாங்க வந்து பியானோல மாத்தி கொடுத்துருக்கோம். இந்த சிஸ்டம் ஃப்ரேம்ல இருந்து இந்த ஃப்ரேம்ல இருந்து எல்லாமே நாங்க பியானோல மாத்தி கொடுத்துருக்கோம். இந்த பியானோ ஃபினிஷ் வந்து ஒரு லக்ஸுரியான ஒரு ஃபினிஷிங் கொண்டு வரதுக்குமே இந்த பியானோ நமக்கு தேவையானதா இருக்கும். அண்ட் இந்த கார்ல வந்து இன்டீரியர் தீம்னு பாத்தீங்கன்னா நாங்க ஹாலோ லெதர் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த கார்ல வந்து நாங்க கம்ப்ளீட் காருக்கு வந்து கேமல் பேஸ் கலர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அவுட் சைட்ல பார்த்தா டார்க் ப்ளூ இருக்கிறதுனால இந்த கேமல் வந்து ரொம்ப ஒரு ரிச்சான ஃபினிஷிங் கொண்டு வரதுக்கு இந்த கேமல் இந்த கலர் உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் இந்த கலர் வந்து டோர் பேனல்ஸ் வந்து நாங்கள் அதே ஒரு ஃப்ரேம்ல பேட்ச் பண்ணியிருக்கோம். அதே மேட்சிங் ஸ்விட்சஸ் மூலியமாவே இந்த ஸ்விட்சஸ் மேட்ச் பண்ணிட்டு நாங்கள் முழுக்க ஹாலோ லெதர் மெட்டீரியல்ல நாங்கள் கம்ப்ளீட் டோர் பேனல்ஸ் நாங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கிறோம். அந்த வண்டிக்கான சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே ஒரு கேமல் பேசிஸ் கலர்ல கஸ்டமருக்கான ஓன் சாய்ஸ்ல நாங்கள் வந்து இந்த டிசைனை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இந்த டிசைன்ஸ் வந்து ப்ரீமியம் கார்ஸ்ல வர அதே ஒரு பேட்டர்னை நாங்கள் இந்த கலர் காருக்கு நாங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். அண்ட் இதே சீட் கவர் மேட்சிங்ல நாங்கள் வந்து டேஷ் பேனல்ஸுமே நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஸோ வண்டியில ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் தீம் ஃபுல்லா வந்து ஒரு கலரை மாற்ற முடியும். இது வந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கான தேவைக்கு ஏற்ற மாதிரி கலர் பேட்டர்ன் சார்ஜஸ் மாற ஆரம்பிக்கும். அண்ட் இந்த கஸ்டமர்ஸ்க்காக நாங்கள் யூஸ் பண்ற மேட்டும் பாத்தீங்கன்னா அதே ஒரு மேட்சிங்ல நாங்க 70 மேட்சுமே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே வந்து அந்த சீட் கவர் போடுற அதே மெட்டீரியல்லையே இந்த கவர் மேட்டை நாங்க டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த சீட் கவரோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஹாலோ லெதர் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் குவாலிட்டி சாஃப்ட் டாப்பா கூட. இந்த ஹாலோ லெதர் வந்து உங்களுக்கு டாப் அண்ட் லெதருக்கு ஈக்குவலான ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். அண்ட் பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பட்ஜெட்லயுமே இந்த கவர் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த ஹாலோ லெதர்ல மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள். ஸோ மெனி கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இந்த மெட்டீரியல் பண்ண முடியும். அண்ட் எந்த கலர் வேணாலுமே எந்த டிசைன் ஸ்டிச்சஸ் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறதுக்கும் இந்த கவர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே சீட்டை நாங்கள் மேட்சிங் பண்ணி சென்டருக்கு ஆம்ரஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆம்ரஸ் கூடவே நாங்கள் வந்து பேக் சீட்டையுமே நாங்கள் அதே பேட்டர்ன்ல மாற்றி கொடுத்துருக்கோம். பேக் சீட் பார்த்தீங்கன்னா ஓஎம்ல எப்படி டிசைன் வருதோ அதே டிசைன்ல எந்த விதமான செகண்ட் சான்சஸ்மே இல்லாமல் எடுக்காம நாங்கள் வேலை பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆம்ரஸ்ல இருந்து எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கும். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் போட்டு கனெக்ட் பண்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பட் நம்மகிட்ட அந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே யூஸ் பண்றது இல்லை. ஃபேக்டரி மேல எப்படி கவர் வருதோ அதே ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறோம். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வெட் லெதர் மாதிரி ஒரு ஃபினிஷிங்கும் இந்த லெதர் கிடைக்கும். அண்ட் இதே கலர்லயுமே நாங்க பேக் சீட் டோர் பேட்லயுமே நாங்க வந்து பீஸ் எல்லாமே நாங்க வந்து பியானோல மாத்தி கொடுத்துருக்கோம். இந்த பேனல் எல்லாமே பியானோ ஃபினிஷ்ல மாத்திட்டு அண்ட் ஃப்ரண்ட்ல போட்டிருக்க அதே ஒரு ஃபினிஷிங்ல இது மெட்டீரியலுமே நாங்க வந்து பியானோ மாத்தி இருக்கிறோம். அண்ட் இந்த கார்ல ஆம்பியன்ட் லைட் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஆம்பியன்ட் லைட் வந்து மல்டிபிள் கலர்ஸ் நம்ம டிசைன் பண்ண முடியும். அண்ட் ஒரு கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் எந்த லைட்ல எந்த ஸ்பீட்ல போகணும்ன்றது எல்லாமே நீங்க வந்து போன்ல இருக்க அப்ளிகேஷன் மூலமா இந்த டிசைன் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதெல்லாமே இந்த லைட்ல வந்து பாசிபிள் கூட. இதெல்லாமே அழகா டோர் பேடுக்கு கேப்ல அழகா இன்சர்ட் பண்ணிருப்போம். ஸோ லைட் ஆஃப்ல இருக்கப்ப பாத்தீங்கன்னா லைட் ஃபங்க்ஷன் ஆகிறதே உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இது ஃபினிஷ்டா உங்களுக்கு மாத்தி கொடுத்துருப்போம். அப்படியே பேக் 70 மேட்னு பாத்தீங்கன்னாலுமே அதே ஒரு காம்பினேஷன்ல நாங்க இந்த கலருக்கு நாங்க சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்டாவே கேமல் கலர் அண்ட் நூடுல்ஸ் மேட் பிளாக் அண்ட் ஒயிட் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அழுக்கு தாங்காம இருக்கிறதுக்கும் இந்த மேட் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமாவும் இருக்கும். அதே சேம் டைம் பேக் சைட்லயும் பாத்தீங்கன்னா அதே ஒரு ஃபினிஷை வந்து நாங்க கம்ப்ளீட்டா கார் ஃபுல்லா கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். பூட்டுக்குமே நாங்க வந்து இதே 70 மேட்டை பேட்ச் பண்ணி இந்த காருக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து ஹாலோ லெதர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 70 மேட் வந்து சீட் கவர் முதற்கொண்டு எல்லா விதமான இன்டீரியர்ஸுமே சேர்த்து தான். அதுக்காக ஆடியன் பாத்தீங்கன்னா நாங்க ஆடிசன் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஒரு காம்பனன்ஸ் 2 செட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் காம்பனன்ஸ் ஸ்பீக்கர் அண்ட் அதுக்கான ஆம்பிளிஃபர் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு பிராண்டோட ஒரு 4-வே ஆம்பிளிஃபர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த கார் 4 வரைக்கும் நாங்க டேம்பிங் ஷீட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். டேம்பிங் மாத்திட்டாலே இந்த டோர் டச் சவுண்டே மாற ஆரம்பிக்கும். இந்த டேம்பிங் பண்றதுனால உங்களுக்கு மியூசிக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மல்டிபிள் லெவலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதோட குவாலிட்டி டெப்த் வந்து நல்ல ஒரு லக்ஸூரியஸ்ட் கார்ல கிடைக்கிற அதே ஒரு குவாலிட்டியை நீங்க வந்து இந்த ஆடியோல நீங்க ஃபீல் பண்ணவும் முடியும். இந்த ஆடியோ வந்து ஒரு டீசென்டான ஆடியோ அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆடியோ கூட. இல்ல எந்த விதமான ஒரிஜினல் ஒயரிங் நாங்கள் டேம்பர் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. சாக்கெட் பேஸை கனெக்ட் பண்ணி கொடுக்கும் இந்த ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே. அண்ட் ஆம்பிளிஃபர் நம்ம இன்ஃபினிட்டி போட்டிருக்கிறதுனால பட்ஜெட் வைஸ் ஆம்பிளிஃபர் அண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்ல ஒரு அவுட்புட்டுமே இந்த ஆம்பிளிஃபர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த கார் நாங்கள் யூஸ் பண்ணிருக்கிறது ஃப்ரண்ட் கிரில் அண்ட் அதுக்கான ஃபாக் லேம்ப் பேனல்ஸ்
எல்லாமே நாங்கள் வந்து பியானோ பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாமே வந்து முன்னாடி மேட் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க, நாங்கள் அதையுமே பியானோ ஃபினிஷில் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் இந்த என்டையர் கிரில்லுமே வந்து சாட்டன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க, நாங்கள் அதையுமே வந்து பியானோ ஃபினிஷில் நாங்கள் டிப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த சைட் பேனல்ஸுமே நாங்கள் வந்து பியானோவில் மாற்றி கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் போட்டுக்க டிஆர்எல் வந்து ஓஏ டைப்பில் இருக்க அதே டிஆர்எல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிஆர்எல் வந்து எப்போ நம்ம இண்டிகேட் மோடுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிறோமோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஆர் இண்டிகேட் மோடுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிடும். நார்மலாக இருக்க இப்போ டிஆர்எல் இது இண்டிகேட்டர் போடுறப்போ உங்களுக்கு இண்டிகேட்டர் மோடுக்குமே இந்த டிஆர்எல் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ரண்ட்ல லெஃப்ட்னா லெஃப்ட் அண்ட் ரைட்னா ரைட். ஸோ எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸ்மே வந்து அதில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே டிஆர்எல் காம்பினேஷனில் ஒர்க் ஆகுது. ஓஎம் ரேப் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரிஜினல் ஸ்டேரிங்கை ரிமூவ் பண்ணிட்டு அதே ஸ்டேரிங்கில் நாங்கள் வந்து பிளாக் அண்ட் கேமல் காம்பினேஷன்ஸில் நாங்கள் வந்து ஓஎம் ரேப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கவனிச்சு பார்க்கலாம், ஹேண்ட் த்ரெட் மூலமா இதில் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் வந்து நாங்கள் டேஷ்போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஏசிக்கு எல்லாமே பியானோ ஃபினிஷில் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எங்ககிட்ட எல்லா விதமான கார்களுக்குமே ஆக்சரிஸ், சன் ஃபிலிம், சீட் கவர், பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம், ஹாரன், ஹெட்லாம்ப், எல்இடிஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடி கிட்ஸ், பம்பர், ஃபுட் ஸ்டெப், ரூஃப் ரைல்ஸ், சன் ஃபிலிம், எல்லா விதமான அடிஷனல் ஆக்சரிஸுமே எங்கிட்ட ஆல்வேஸ் அவைலபிள். தேவை இருக்கவங்க கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.